மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த கோரிக்கை குறித்து கடந்த மாதம் 30ஆம் தேதி புதிய தலைமுறையில் வெளியான செய்தி தொகுப்பை மீண்டும் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளை கடந்தும் வரலாற்று பொக்கிஷமாக, கட்டிடக்கலைக்கு சான்றாக யுனெஸ்கோவின் புராதன சின்னமாக விளங்கி வருகிறது பெருவுடையார் கோவில். சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தனது தலைநகராக அமைத்து அதன் மையத்தில் இக்கோவிலை கட்டினார். தனது படைகளை கங்கை வரை அனுப்பி அப்பகுதி மன்னர்களை வென்று கங்கை நீரை எடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையாரை அபிஷேகம் செய்து இக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்தினார் ராஜேந்திர சோழர் என்பது வரலாறு. தனது ஆயுட்காலத்தில் 65 ஆண்டுகளை போர்க்களத்திலேயே செலவிட்டு 35 நாடுகளை வென்று இந்திய துணைக்கண்டத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் மாமன்னர் ராஜேந்திர சோழர் மட்டுமே. அவரது போர்ப்படையில் யானைகளும் குதிரைகளும் நூற்றுக்கணக்கில் இருந்ததாக செப்பேடுகள் கூறுகின்றன. 6000 மைல்களுக்கு அப்பால் உள்ள நாட்டை 10,000 போர்க்கப்பலுடன் சென்று ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்றார் என்பதும், மிகப்பெரிய கடற்படையை முதலில் உருவாக்கியவர் ராஜேந்திர சோழன் தான் என்பதும் வரலாற்று ஏடுகளில் உள்ளன. தற்போதைய இந்தோனேஷியா, மலேசியா, சீனா, கம்போடியா, இலங்கை போன்ற நாடுகளை கப்பல் படையால் வென்றெடுத்த மாவீரன். அவர் காலத்தில்தான் தமிழக வாணிப செட்டியார்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்து பெரும் பணம் ஈட்டினர். இவ்வாறு பல பெருமைகள் கொண்ட ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை தமிழக அரசு விழாவாக அறிவித்து கொண்டாட வேண்டும் என வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் மூலம் 267 ஆண்டுகள் தெற்காசியாவை கட்டி ஆண்ட தமிழர்களின் வரலாறு போற்றி பாதுகாக்கப்படும் என்றும் கூறுகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழும தலைவர் கோமகன். ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திரனுக்கு கலைஞர் அவர்களுடைய மகனான தளபதி அவர்களுடைய தலைமையில் இந்த விழா எடுக்கப்பட்டு அவருடைய அரசு இதை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பொதுமக்கள் முன்வைத்துள்ளோம் தமிழக அரசிற்கு. இதன் மூலம் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு கவனப்படுத்தப்படும் என்ற ஒரு அடிப்படையிலும் இந்த பகுதியினுடைய பொருளாதார வாழ்வாதார மேம்பாட்டிற்கு இது பயன்படும் என்ற அடிப்படையிலும் இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம். தஞ்சை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர தினத்தன்று சதய விழாவாக 2 நாட்கள் அரசு விழா கொண்டாடப்படுகிறது. தந்தை ராஜராஜ சோழனைப் போல மகன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளையும் கொண்டாடும் வகையில் ஆடி திருவாதிரையில் அரசு விழா எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செந்தில்குமார்.